ஹாய் கைஸ், வெல்கம் டு வி ஷோ இன்ஃபோ. தக்காளி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் உடனே பார்க்கல. வீடியோக்குள்ளே போகலாங்க. தக்காளி குருமா செய்ய என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. 1 kg தக்காளி எடுத்து வச்சுருக்காங்க. இதை நம்ம ஜூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்புறம் தக்காளி குருமாவுக்கு நம்ம அரைச்சி ஊற்றுறக்கு ஒரு 1/4 கப்பு பொரிக்கடலை எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 பல் பூண்டு, 2 குட்டியாக சின்ன வெங்காயம் 2 பீஸ் எடுத்திருக்கேன். வெல்லம் இந்த அளவுக்குங்க. 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் எடுத்திருக்காங்க. இதையெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு போட்டு, கடலைப்பருப்பு போட்டு, அதெல்லாம் 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதெல்லாம் நல்லா செவந்த உடனே இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, இதை போட்டு ஒரு 2 பெரட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அதாவது ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஜூஸை சேர்த்துட்டு நம்ம தக்காளி குருமா ரெடிங்க. இப்போ ஒவ்வொன்றா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. தக்காளி குருமா செய்ய 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. சூடாயிடுச்சுங்க. கடுகு போட்டுக்கிறேங்க. கடுகு வெடிச்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கலர் நல்லா சேஞ்ச் ஆன உடனே நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாங்க. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி ஜூஸ் ஒவ்வொன்றா சேர்த்து கொதிக்க வச்சு ரெடி பண்ணால் நம்ம தக்காளி குருமா ரெடிங்க. உப்பு, காரம், புளிப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் எடுத்து வச்ச தக்காளிக்கான அளவு தாங்க சொன்னேன். 1 கிலோ தக்காளி நான் செய்கிறேன். நீங்கள் 1/4 கிலோ, 100 கிராம், 1/2 கிலோ செஞ்சால் அதுக்கு தகுந்த உப்பு, காரம், புளிப்பு சேர்த்திக்கோங்க. இது ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க, பார்க்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், அரைச்சி வச்ச விழுது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்திக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. பொரிக்கடலை சேர்த்துனால டக்குன்னு அடி பிடிச்சிடுங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போது பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி ஜூஸை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், தக்காளி ஜூஸ் அரைச்சி வச்சுருக்கேன். இதே பணமெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிச்சதுன்னா நம்ம தக்காளி குருமா ரெடிங்க. டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு கொதித்த உடனே அந்த மசாலாவும் தக்காளி ஜூஸும் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு மேட்ச் ஆகுங்க அந்த மசாலாவுக்கும் இந்த நம்ம அரைச்சி ஊற்றின டொமேட்டோவுக்கும். அப்போ தான் உப்பு, காரம் நல்லா பிடிக்கும். நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்த உடனே டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட தக்காளி குருமா சூப்பராக கொதிச்சு ரெடி ஆகிடுச்சிங்க. அதோட அரோமாவுக்கு இப்போவே சாப்பிட்ணுன்னு தோணுதுங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி குருமாவை நம்ம ரெடி பண்ண இட்லியோடு சாப்பிட போகிறோங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.